ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் பாதுஷா ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அதையும் இது உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, பாதுஷாவில் லேயராக வரும். அது மாதிரி வரதுக்காக தான் இதில் நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே பிரிஞ்சு வருதில்ல. இப்போ இதை மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு கம்பி பதம் வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டிட்டு இதில் கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பண்ணி வச்சிடலாம். இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டான பாதுஷா வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.